இந்த 2 சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு ஒரு நாள் பாத்தீங்கன்னா 13 ஆகுது. இப்போதான் நம்ம பேஜ் வந்து 2-3 பேர் வந்து விசிட் பண்ணி பாக்குறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு ஒரு 10-15 பேர் விசிட் பண்ணி பாக்குற மாதிரி நல்லதா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும். இப்பதான் என் மூலிகை கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கேன். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். போக பிக்கப் பண்ணிப்பேன். அப்படி ஜஸ்ட் நான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி மட்டும் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அடிக்கடி நீ திட்டிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு திட்டவங்க பாத்தீங்கன்னா இந்த ஜிம்முக்குலாம் எதுக்குடா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த உருப்படத்துக்கு வழி பாருன்னா உருப்படாதுக்கு தான் நீ வழி பார்ப்பேன்னு சொல்லி அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் நாட்கள் ஆக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பழகிடும். நான் எப்ப ஜிம்முக்குன்னு கிளம்பணும் அப்பெல்லாம் திட்டு வாங்கிட்டு தான் போவேன். சரி ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தாங்க. இவன் உருப்புற மாதிரி தெரியல. அப்படியே என்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. நானும் அப்படியே என் போக்குல வந்துட்டேன். நான் சொன்ன கதை நல்லா இருந்துச்சுன்னா அண்ணனுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து உங்களால முடிஞ்சது கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க. போட்ட ஒர்க் அவுட்டுக்கு 2-3 போசிங்க போட்டு இன்னைக்கு கடையை சாத்தியாச்சு. எதையோ மறந்துட்டு போறோம்னு தோணுது. அட நம்ம சிட்டி பாபுக்கு ஒரு பாய சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஜிம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு. அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம நண்பருக்கு பட்டர் வாங்கணுமா எங்க வாங்குறது தெரியலையா. சரி நமக்கு தெரியாது நம்ம மூத்தருக்கு தெரியும். அவரை கூட்டிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆனா அவன் எங்க கூட்டு போறாதான் எனக்கு இன்னும் தெரியல. எங்க போனா என்ன கடைசியா கடைக்கு போனா சரி இட்லோண்டு பாக்கிட்டு வாங்குறதுக்கு அங்கிருந்து இம்புட்டு தூரம் வர வேண்டியதா இருக்கு. ஜெப்டோல ஆர்டர் போட்டா கையில எடுத்து வந்து கொடுக்க போறான். நான் சொல்றதை அவன் கேட்கறான். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்தனால சின்னதா கொஞ்சம் களைப்பா இருந்துச்சு. அதனால சின்னதா ஒரு ஜூஸ் வாங்கிட்டு என்னமோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா சுகரே ஒரு நாள் எடுக்கல. இப்ப இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கு. அப்புறம் நமக்கு மூத்தவர் தான் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவருக்கு டாட்டா போட்டு கிளம்பியாச்சு அங்கிருந்து. மூத்தவர் இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு ஏதாவது சின்னதா ஒரு ஹெல்ப் ஆச்சு நம்ம பண்ணி ஆகணும். கண்டிப்பா ஒரு நாள் பண்ணுவேன். சரி அப்படியே கதை பேசிட்டு நான் ஊருக்கும் வந்துட்டேன். நாளைக்கு பாக்கலாம் கைஸ்.